ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. விரால் மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 போல் எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 3 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம், சோம்பு, சீரகம், கொஞ்சோன்னு உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் திருவண்ண தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன். குழம்புக்கு போகிற மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தலை எடுத்துக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் தக்காளி 3 பழம் எடுத்தோம் இல்லையா, அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருகுன தேங்காயிலேருந்து பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணி 1 கப் வர அளவுக்கு. அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரியும் போது சோம்பு, சீரகம், அப்புறம் அந்த உளுந்து பருப்பு போட்டுட்டு அது எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றுங்க. நான் கருப்பு புளி தாங்க யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு நீங்கள் கருப்பு புளியில் ஒரு தடவை வச்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேண்ட அளவுக்கு. தண்ணி ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி கொதிக்குது, ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பால், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். விரால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் அவங்களுக்கு, அப்புறம் மெலிஞ்ச உடம்பாக இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரேட் ரொம்ப அதிகங்க. பெரிய மீன் அப்படின்னா 1 கிலோ 900 வரையும் போகும், கொஞ்சம் சின்னதுன்னா 500 அந்த மாதிரி போகும். இப்போ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சோடனையும் ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க போதும். நல்லா உயிரோடு இருந்த மீனுங்க அது. கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த மீன் ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். வளவளப்பு தன்மை ரொம்ப அதிகம் அதுக்கு. 3-4 டைம்ஸ்னாச்சும் வாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. க்ளீன் பண்ணுற வீடியோ எப்படின்னு நான் இன்னொரு இதில் போடுறேன். கமகமன்னு நல்லா வீடே வாசமாக இருக்குங்க. மெதுவாக கிளறி விடணும், இல்லாட்டி உடஞ்சிரும் மீன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம், மல்லி இலை, சும்மா வாசத்துக்கு தாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே.
டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொதல் நாள் வச்சதோட மறுநாள் நம்ம சுட வச்சு சாப்பிடும்போது மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா உப்பெல்லாம் நல்லா சார்ந்துருக்கும், உப்பு புளி காரம்லாம். அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு, சுவையான விரால் மீன் குழம்பு ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழம்பு. டேஸ்ட்டும் அதோட சூப்பராக இருக்குங்க, தேன் மாதிரி இருக்கும். விரால் மீன் குழம்புனா சும்மா இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.